தலைப்பு: யக்ஷினி, மாயவனத்தின் மர்மம். கதை கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு ஆழமான, பழமையான வனப்பகுதியில் நடைபெறுகிறது. தொல்லியல் ஆராய்ச்சியாளரான டாக்டர் ஆதித்யன், 30 முதல் 35 வயது, யக்ஷினி சிற்பங்கள் மற்றும் பண்டைய கோவில்கள் பற்றிய ஆய்வில் தீவிரமாக இருப்பவர். அவருடன் துணிகரமான, நம்பிக்கைக்குரிய மாணவி நிலா, 22 முதல் 25 வயது, மற்றும் பழங்கால கதைகள், சடங்குகள் பற்றி அறிந்த வனப்பகுதி வழிகாட்டி சித்தன், 50 முதல் 55 வயது ஆகியோர் பயணிக்கின்றனர். அவர்கள் காணாமல் போன ஒரு அரிய யக்ஷினி சிற்பத்தை தேடிச் செல்கிறார்கள். இது ஒரு சாகச பயணமாக தொடங்கி எதிர்பாராத திகில் அனுபவமாக மாறுகிறது. பகுதி 1. தொடக்கம். அமைதியான ஆனால் ஆழமான இசையுடன் கதை தொடங்குகிறது. சித்தன். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஆழத்தில் கண்ணுக்கு தெரியாத பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் யக்ஷினியின் கதை. டாக்டர் ஆதித்யன். நிலா, இந்த வனப்பகுதியில் நாம் தேடும் அந்த அரிய யக்ஷினி சிற்பம் இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மறைஞ்சு போன ஒரு கலைப்படைப்பு அது. நிலா. டாக்டர், ஆனா கிராமத்து மக்கள் இந்த காட்டுக்குள்ள போகவே பயப்படுறாங்க. யக்ஷினி பற்றி எக்கச்சக்கமான திகில் கதைகள் சொல்றாங்க. சித்தன். அந்த கதைகள் சும்மா இல்ல புள்ள. இந்த காட்டுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கு. அதை அசைச்சா ஆபத்து நிச்சயம். மூவரும் அடர்ந்த காட்டின் உள்ளே பயணிக்கிறார்கள். பறவைகளின் சத்தம், இலைகளின் சலசலப்பு, தூரத்தில் கேட்கும் விலங்குகளின் உருமல் சத்தம். அவர்கள் ஒரு பழைய, உடைந்த கோவிலின் இடிபாடுகளை காண்கிறார்கள். அங்கே சில யக்ஷினி சிற்பங்கள் உடைந்த நிலையில் கிடக்கின்றன. ஆதித்யன். பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த கோவில் இருந்திருக்கு. ஆனா நம்ம தேடுற சிற்பம் இங்க இல்ல. பகுதி 2. முதல் திருப்பம். மூவரும் மேலும் உள்ளே செல்கிறார்கள். வெளிச்சம் குறைகிறது. மர்மமான ஒரு பாதை தோன்றுகிறது. சித்தன் எச்சரிக்கையுடன் பயணிக்கிறார். சித்தன். இந்த பாதை சரியில்லை டாக்டர். இது ரொம்ப பழமையானது, யாரும் பயன்படுத்தாதது. நிலா. ஆனா இந்த பாதை எங்கேயோ போகுது. ஒருவேளை நம்ம தேடுற இடம் இதோட முடிவில் இருக்கலாம். அவர்கள் ஒரு சிறிய ஓடையை தாண்டுகிறார்கள். அங்கே ஒரு மரத்தின் அடியில், புதர்களுக்கு இடையில் ஒரு பழங்கால சங்கு கிடக்கிறது. நிலா. பாருங்க டாக்டர், இது என்ன? ஆதித்யன். இது ஒரு சங்கு. ஆனா இது சாதாரண சங்கு இல்ல. இதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. சங்கை கையில் எடுக்கிறாரு. மெல்லிய, குழப்பமான ஒரு ஒலி சங்கிலிருந்து கேட்கிறது. சித்தன் பதட்டத்துடன். ஐயோ, அதை தொடாதீங்க. அது ஒரு சடங்கு சங்கு. அதை யாரோ இங்க வச்சிருக்காங்க. திடீரென மரங்கள் அசைகின்றன. காற்று பலமாக வீசுகிறது. தூரத்திலிருந்து ஒரு பெண் குரல் முணுமுணுப்பது போல கேட்கிறது. ஆதித்யன். யாரு அது? நிலா. எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு டாக்டர். சத்தம், சலசலக்கும் இலைகள், பயமுறுத்தும் பெண் சிரிப்பு சத்தம். பகுதி 3. அச்சத்தின் ஆரம்பம். சங்கு சத்தம் நின்றவுடன் காடு ஒருவித அமைதியால் சூழப்படுகிறது. அந்த அமைதி மேலும் பயமுறுத்துகிறது. சித்தன். யக்ஷினி சிற்பம்ங்கிறது வெறும் கல்லு இல்ல. அது ஒரு சக்தியை வச்சிருக்கு. அது நம்மள பின்தொடருது. அவர்கள் ஒரு பாறை அருகே செல்கிறார்கள். அங்கே ஒரு சிறிய, மங்கலான ஒலி தெரிகிறது. ஆதித்யன் தைரியமாக முன்னேறுகிறார். அங்கே ஒரு பெரிய பாறை சுவர் உள்ளது. அதில் அவர்கள் தேடும் அரிய யக்ஷினி சிற்பம் மரவேர்களால் பின்னப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆனால் அந்த சிற்பத்தின் கண்கள் சிவந்த நிறத்தில் மின்னுகின்றன. ஆதித்யன். இங்க பாருங்க, இதுதான் அது. நம்ம தேடுன யக்ஷினி சிற்பம். நிலா. ஆனா அது உயிருள்ள மாதிரி இருக்கு டாக்டர். திடீரென சிற்பத்தின் கண்கள் மேலும் பிரகாசமாக மின்னுகின்றன. ஒரு நிமிடம் சிற்பம் சிரிப்பது போல தோன்றுகிறது. பிறகு அந்த ஒளியிலிருந்து ஒரு நிழல் விலகி மெதுவாக ஒரு பெண்ணின் உருவம் எடுப்பது போல தெரிகிறது. யக்ஷினி குரல். இனிமையான ஆனால் ஊடுருவும். என் வனத்திற்குள் நுழைய யார் அனுமதி கொடுத்தது? சித்தன். ஓடிடுங்க, அது யக்ஷினி. யக்ஷினி உருவம் அவர்கள் முன் தோன்றி மரங்களுக்கு நடுவே மறைந்து மீண்டும் தோன்றுகிறது. அது மரங்களின் நிழல்களோடு ஒன்றி அவர்களை சுற்றி வரத் தொடங்குகிறது. சத்தம். யக்ஷினியின் சிரிப்பு, இலைகளின் சலசலப்பு, பயத்தின் சத்தம். பகுதி 4. உச்சக்கட்ட திருப்பம்.
யக்ஷினி அவர்களை மிரட்டுகிறது. காடு மேலும் இருண்டு குளிர்ச்சியாகிறது. மூவரும் சிதறி ஓடுகிறார்கள். ஆதித்யன், சித்தன், நிலா, எங்க இருக்கீங்க? நிலா, டாக்டர், இங்க வாங்க, அது நம்மள தனித்தனியா பிரிக்குது. யக்ஷினி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக துரத்துகிறது. நிலா ஒரு மரத்தின் பின்னால் ஒளிகிறாள். யக்ஷினி அவள் முன் தோன்றுகிறது. அதன் கண்கள் நிலாவை உற்று நோக்குகின்றன. யக்ஷினி குரல்: நீ தைரியமான பெண், ஆனால் என் கோபத்தை உன்னால் தாங்க முடியாது. நிலா பயத்தில் உறைகிறாள். அப்போது சித்தன் ஒரு சிறிய பழங்கால கத்தியுடன் அங்கே வருகிறார். அவர் அந்த யக்ஷினி உருவத்தை நோக்கி எறிகிறார். அது ஒரு நொடி தயங்குகிறது. சித்தன்: இது ஒரு மாயை. யக்ஷினி உருவம் உன்னை ஏமாத்துது. நிஜமான யக்ஷினி வேறு எங்கோ இருக்கு. திடீரென யக்ஷினி உருவம் மறைந்து விடுகிறது. அங்கே அந்த சிற்பத்தின் அருகே சித்தன் நின்று கொண்டிருப்பதை ஆதித்யன் காண்கிறார். சித்தன் முகத்தில் ஒரு புன்னகை. ஆதித்யன்: சித்தன், நீ எப்படி இங்க? சித்தன் குரல் மாறுபடுகிறது, இனிமையாகவும் பயங்கரமாகவும். நான் மட்டும்தான் இந்த காட்டோட உண்மையான பாதுகாவலன். அவர் கையில் இருந்த கத்தி மெதுவாக யக்ஷினி சிற்பத்தை நோக்கி நகர்கிறது. சித்தனின் கண்கள் சிவந்து மின்னுகின்றன. ஆதித்யன்: நீயா? நீதான் யக்ஷினியா? சித்தன் யக்ஷினி குரல்: நான் பல நூற்றாண்டுகளாக இந்த சிற்பத்தை பாதுகாக்கிறேன். இதை திருட வந்தவர்கள் யாரும் பிழைத்ததில்லை. அந்த சங்கு சத்தம்தான் என்னை எழுப்பியது. சத்தம்: சித்தனின் சிரிப்பு, காற்று சத்தம், திகிலூட்டும் இசை. பகுதி 5 முடிவு. சித்தன் முழுமையாக யக்ஷினியாக மாறிவிட்ட நிலையில் ஆதித்யனையும் நிலாவையும் நோக்கி மெதுவாக நடக்கிறார். காடு முழுவதும் யக்ஷினியின் கோபமான சக்தி பரவுகிறது. யக்ஷினி சித்தன் வடிவில்: இப்போது நீங்கள் என் விருந்தினர்கள். என் வனத்தில் நிம்மதியாக உறங்குங்கள். அவர்கள் இருவரும் பயத்தில் உறைந்து நிற்கிறார்கள். தப்பிப்பதற்கான வழியில்லை. யக்ஷினியின் சிரிப்பு காடு முழுவதும் எதிரொலிக்கிறது. அவர்கள் மெதுவாக பின்வாங்குகிறார்கள். ஆனால் யக்ஷினி அவர்களை துரத்துகிறது. யக்ஷினி: இங்கு வந்தவர்கள் யாரும் திரும்பிச் சென்றதில்லை. கதை ஒரு மங்கலான பயங்கரமான ஒலியுடன் முடிவடைகிறது. முடிவு. யக்ஷினியின் சிரிப்பு, இருள், ஒரு இறுதியான பயங்கரமான சத்தம்.